உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நிலம். பல்வேறு விடயங்கள் பற்றி நாம் தொடர்ந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு என்ற சேனலில் பேசிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு முன்பே நாம் குறிப்பிட்டதை போல நிலம். நிலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைப்பா அப்படிங்கிறத தயவு கூர்ந்து யாரும் எண்ணிவிட வேண்டாம். ஆம், இது மிகப்பெரிய தலைப்பு தான். காரணம் என்னவென்றால், கணினித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களின் கனவாக இருக்கிறது நிலம் மற்றும் இயற்கை விவசாயம். ஆம், அந்த நிலத்தை வைத்து செய்யக்கூடிய இயற்கை விவசாயம் போன்ற விடயங்கள் தான். ஆனா நிலத்தை வைத்திருப்பவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலத்தை நாம் விட்டு இதிலிருந்து நாம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ள போலாமா அப்படிங்கிற எண்ணம். இந்த எண்ணம் மெல்ல மெல்ல நம்மை கொன்று கொண்டிருக்கிறது. ஆமா, உழைக்கும் மக்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள். ஆம், இந்த கொங்கு பகுதியின் பூர்வ குடிகளாய் காடாய் கிடந்த பகுதிகளை நாடாக்கி அதில் பல்வேறு சமூகத்திற்கும் உழவு செய்து உணவளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான சமூகத்தை சார்ந்த நாம் இன்று நமக்காக இருக்கக்கூடிய இந்த நிலங்களை எல்லாம் விற்றுவிட்டு ஒரு அர்பனைசேஷன், அதாவது நகரமயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை, அதுதான் பெருமை என்று கருதக்கூடிய எண்ணத்திற்குள் இன்றைய இளைஞர் வட்டம் சென்று கொண்டிருக்கிறோமோ என்ற ஐயத்தோடு இந்த காணொளியை பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். நிலத்தை பற்றி ஒரு அழகிய கவிதையை நான் இங்கு படைக்க விரும்புகிறேன். ஆம், எட்டாத கனியாய் எத்தனையோ இளைஞர்களுக்கு இன்று வரை சிம்ம சொப்பனமாய் திகழ்வது அரை ஏக்கர் நிலம். ஆனால் இந்த நிலத்தை பரம்பரையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களோ இதை ஒரு சுமையாக கருதி கொண்டிருக்கிறோம். இத்தகைய நிலையை மாற்றி நாம் யார் என்ற உணர்வோடு, இல்லை விவசாயம் செய்வதெல்லாம் இழுக்கு என்ற நிலையை மாற்றி இதுவும் கௌரவம்தான் என்ற ஒரு எண்ணத்திற்குள் நாம் வர வேண்டும் என்பதை ஒரு உரைநடை கவிதை, இதுல கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு உரைநடை வாயிலாக இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எட்டா கனியாகவும், வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு சுமையாகவும் தெரிகிறது. ஆனால் யதார்த்தத்தோடு சிந்தித்து பார்த்தால் அடிப்படையில் உழவு மற்றும் உணவு இதுதான் அடிப்படையாக ஒவ்வொரு மனிதனும் கருத வேண்டிய நிகழ்வாக இன்றைய வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க யாரா வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, ஆனால் இந்த நிலமும் உணவும் அடிப்படையான ஒரு விஷயம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என் சமூகம், என் முன்னோர்கள் எனக்காக விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆமாங்க, இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் படித்து எந்த நிலையையும் அடைய முடியும், நாம் உட்பட. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கையில மட்டும் நிலம் இல்லாமல் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை இன்னும் தேய்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு சமூகத்துக்குமே அது பொருந்தும். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த சமூகம் தாழ்ந்த நிலையில் கருதக்கூடிய, நாம் உயரிய நிலையில் பார்க்கக்கூடிய பறையர் சமூகமோ, அருந்ததியர்களோ, இல்லை நாடார், வேட்டுவர், வெள்ளாள கவுண்டர் போன்ற அனைத்து சமூகத்திற்கும் இது பொருந்தும். அப்படியான ஒரு நிகழ்வோடு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமா, இந்த நிலம் என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் தயவு கூர்ந்து, நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க, நம் அதை விற்று உணவு உண்ணோ இல்ல வேற ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதலில் மறந்து விட வேண்டும். நம் முன்னோர் நமக்கான நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு சென்டாவது வாங்கி சேர்த்து வைக்கணும். இல்ல முடிந்த அளவுக்கு நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றதை விற்று திங்காமல் அப்படியே அதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனதில் ஏற்றிக்கொள்வோம். இனிவரும் காலங்களிலும் நிலம் நமக்கான அடிப்படை, நமக்கான ஒரு சுயமரியாதை, நமக்கான ஒரு வாழ்வியல் என்பதை மட்டும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. காரணம், நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்னே ஒன்று மட்டும்தான். காடாய் கிடந்த பகுதிகளை சீர்திருத்தி நாடாய் மாத்தி இந்த கொங்கு பகுதியை ஒரு செழிப்பான பகுதியாக, வெள்ளையர்கள் வாழவே தகுதியற்ற பகுதி என்று சொன்ன இந்த கொங்கு பகுதியை சீரும் சிறப்புமாக ஒரு செழிப்பான பகுதியாக வைத்திருப்பதில் இந்த மண்ணின் பெரும்பான்மை சமூகமான கொங்கு வேளாள கவுண்டர்கள் முதன்மை பெற்றவர்கள் என்பதை மட்டும் ஒருபோதும் ஒருவரும் மறந்துவிடவே கூடாது என்பதை தான் இந்த இடத்தில் நாங்க பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தொடர்ந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.